கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசுன வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. சண்முகம் பொம்பளை கேசுங்கய்யா. என்ன கர்ணா, என்னோட வேஸ்ட் சட்டை கொடுங்க. நீங்க கர்ணா பேசுறீங்க. ஆய் வருதுண்ணே. புடிங்க சார், அவன புடிங்க சார். வக்கீலே கொலை பண்ணுவானா? காட்டு மிரன் என்னடா பாக்குற? கூட்டு போய் என்கவுண்டர்ல போடு சார். தலை வச்ச மாதிரி. இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். இந்த மாதிரி சொல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன் காவேரி சொன்னேன். எங்க தண்ணி போதோ இல்லையோ அங்க தண்ணி போகும். நான் காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மகளிர் அணி போய் கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. உலகத்திலே எதிர்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறானுங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்னு கேக்குறேன், உங்க முதலமைச்சர் என்ன அந்த அளவுக்கு? 2-3 வார்த்தை சொல்லிக்கிறேன். உங்க சிஎம் விஜய் அங்கிள் இருக்காருல்ல, விஜய் அங்கிள் என்ன சொல்றாப்ல, நல்லா வாயில வந்துரும் வேணான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றப்பலாம் நீங்க வாயை பொத்திட்டு தானே இருந்தீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப பேசுறீங்க. அப்புறம் ஒரு டேஷும் கிளிக்க வேணாம். எப்படி ஒரு டேஷும் கிளிக்க வேணாம்னு வந்து கவலை அடைந்தேன். அதையொட்டி முதலமைச்சர் விஜய் அங்கிள் சொல்றப்ப நீங்க வாயை மூடிட்டு தான் இருந்தீங்க. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு நீங்க கூப்பிடுறப்போ அப்பயும் நீங்க வாயை மூடிட்டு தான் இருந்தீங்க. 50 ஆண்டு காலம் மேல அரசியல்ல வந்து அர்ப்பணிச்சவர், விசால சிறைக்கு சென்றவர், அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரை வந்து ஸ்டாலின் அங்கிள் நக்கல் நையாண்டி பண்றப்பெல்லாம் நீங்க வாயை பொத்திட்டு இருந்தீங்க. சூப்பரா. இது எல்லாத்தையும் தாண்டி கொத்து பரோட்டா போடுறாங்களா, கொத்து பரோட்டா. இப்படி அநாகரிகத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் விஜய் அங்கிள் தான். பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. நம்ம எலிய பொந்துக்குள்ள இருக்குதுங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல், தமிழக வெற்றி கழகம் வந்து அநாகரிகத்தின் ஆபாசத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போட்டிருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. விஜய் அங்கிள் தான். ஏன்னா அவருடைய கட்சி தொண்டர்களை வந்து கண்டிச்சிருக்கலாம். இல்ல இன்னொருத்தர் முக்கியமான காரணம் யாருன்னா, யாரோ ஒருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியல, திருட்டு லாட்டரி வித்துட்டு இருக்காப்ல இளவரசர். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் வந்து அநாகரிகமா பேசுவீங்க, முட்டாள் முதலமைச்சர் பேசுவீங்க, கொத்து பரோட்டா போட்டுருவீங்க, ஸ்டாலின் அங்கிள்ன்ற பேரை சொல்லி கூப்பிடுவீங்க, வாயில வந்துரும், எப்படி நல்லா வாயில வந்துரும் அப்படின்னு பேசுவீங்க. நீங்க எல்லாமாடா எங்க மேல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது? நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒருத்தருக்கு கூட தகுதியே கிடையாது. முதலமைச்சர் உட்பட, விஜய் அங்கிள் உட்பட, எப்படி விஜய் அங்கிள் உட்பட ஒருத்தருக்கு கூட தகுதி கிடையாது. நீங்க எங்க கட்சியை பத்தி விமர்சனம் பண்றீங்க? விஜய் அங்கிள் கிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அங்கிள், நீட் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, பொய் வழக்கு போடுறது, அப்புறம் அந்த பாம் த்ரெட் கேஸ் போடுறது, குறிப்பா இந்த நீட் ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்ட பெண்கள் மேல வந்துட்டு பேட்ச் இல்லாம போய் நீங்க அடித்தடி பண்ணது, அவங்களை வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து ரேப்பிஸ்டா இருக்காரு, அவரை எதிர்த்து கேள்வி கேட்காம ஒளிஞ்சிட்டு இருக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்க குறைந்தபட்சம் வாயாவது நீங்க திறங்க விஜய் அங்கிள். எதுவுமே திறக்காம எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கிறன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அததான் நான் சொல்லிட்டேன். நாங்க யாருக்கும் எங்களுடைய இளம் தலைவர், நேற்று இன்னைக்குதான் செய்தித்தாள்ல படிச்சேன், சிறைச்சாலைகள் கூட ஸ்கிரீன்ல பல்வேறு இதெல்லாம் தேவர் திருமகனுக்கு தான் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு பேச விடாம பண்ணதெல்லாம் பார்த்தேன். எங்களுக்கு சிறைச்சாலைக்குள்ள செய்திகளை கூட படிக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நாளை சட்டமன்றம் கூட போகிறது. நல்லா இல்லதாமா, அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா. இந்த நீரோட்டம் காட்டுற குச்சி இல்லைங்க, அது
தப்பா போச்சுங்க. வேற குச்சி வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம ஓடலாம் வாங்க. இவர்கள் எங்களை எல்லாம் இப்படி எல்லாம் அடுக்கி ஒடுக்கிட்டா சட்டமன்றத்துல பேசிட மாட்டோம் நினைக்கிறாங்க. எந்த தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. When there is justice, there is always strength and courage. I stand with உதயண்ணா. வெல்வோம், நாளை நமதே. போதுங்க, போதும். எங்களை வச்சு நீங்க ஆடின ஆட்டெல்லாம் போதும். இதுக்கப்புறம் ஆட்டமும் எங்களுதான், ஆட போற களமும் எங்களுதான். ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லவா, எதுவுமே தெரியாத பொய்ய விட எல்லாமே தெரிஞ்ச உண்மைக்கு சத்தம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றேங்க. மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு இல்ல, கிடையாதுங்க, கிடையாதுங்க. மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. எங்க தண்ணி வருது இல்ல அக்கா தண்ணி வரணும். ஒரு வார்த்தை வந்து தவறாவே இல்ல, அது இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்க. இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. இல்ல பெண்கள் எல்லாம் பாதிக்குது இந்த ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பா ஒரு பெண் நடிகை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரோட பேரையுமே யூஸ் பண்ணலைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காமெடியா பாக்குறேன். ஏன் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழுக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். கண்டிக்கின்றோம் 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 ஐயாலானத விஜய் அரசை கண்டிக்கின்றோம். ஐயாலானத விஜய் அரசை கண்டிக்கின்றோம். இந்தங்க கைது பண்ணி சாப்பிடுங்க. கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ நான் சொல்றேன், இல்லை நான் பதில் சொல்றேன். அமேசான் முத பண்றாங்க இது. ஓகே, நான் முதல் சொல்றேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி புரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் புரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா, இல்லை நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையா? அமேசானில் எல்லாமே மாற்றிட்டாங்களா? அமேசானில் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு புரோட்டோக்கால் ஏதாவது போடுங்க, அப்போ தான் இதாகும். எப்பா ஹலோ சார், அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் புரோட்டோக்கால் போட்டாங்க, உங்களுக்கு போடணும். அந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறித்து வச்சுக்கோங்க. மேடம் சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்கள் காமெடி நினச்சி அவங்க காமெடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியலில் வர்ற எண்ணம் இல்லைப்பா. நம்ம நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹி இஸ் காலிங் யூ. சுமார் தான், நீங்க திரும்பி கேங்க, நாங்க உங்களே பாக்குறோம். முன்ன நடந்த ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரீங்க. இவருக்கு அந்த காம்ப்ரமைஸுக்கே நீங்க போக மாட்டேங்கிறீங்களே. அது என்ன விஜய் மட்டும் என்ன தேவதூதரா? நீங்க அவரை மட்டும் உத்தமரா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்களா மறந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. விஜய் ஒரு அரசியல்வாதி இல்ல. அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு நமக்கு தெரியும்ல. இது ஜேம்ஸ் ஹோசனுக்கு மட்டும் இல்ல, இந்த 7.5 கோடி மக்களுக்கும் தெரியும்ல. அவர் நடிகர் தானே, அவர் வேற துறையை சேர்ந்தவர்ல. அவருக்கு இங்க என்ன வேலைன்றதுதான் அரசியலுக்கு. இப்ப 3 மாசமா அவர் இருக்காரு. அவர் நடிகரா இருக்கிறாரா? நடிச்சுட்டு தானே இருக்காரு. அந்த பிரிட்ஜ் மேல போய் கருப்பு கண்ணாடி அணிஞ்சு கருப்பு கோட் போட்டு இப்படி நின்று போஸ்ட் கொடுக்குறாரு. அது பேர் என்ன? அப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் கோட்டெல்லாம் போட்டுட்டு இறங்குற மாதிரியும் நிக்கிற மாதிரியும் ஊட்டியில போய் நீலகிரியில கொடுத்தது, அது வைரல் ஆனது, ட்ரெண்டிங் ஆக்குனது, அந்த போட்டோ ஷூட்டுன்னு அப்ப இருந்த எதிர்கட்சிகள் சொன்னது. அதெல்லாம் என்ன சொல்றது? பரவாயில்ல, அதெல்லாம் என்ன? ஒரு வாரமா பேதியா போய்கிட்டு இருக்கு சார். அது என்னமோ ஒரு பேட்ச் குத்திட்டு வருவீங்களே, என்னன்ட்டு வாய திறங்க சிஎம் அப்படின்ட்டு. அவர் சிஎம் வாய் திறக்கிறாரோ இல்லையோ, இனிமேல் நீங்க உதயநிதி அவர்களே நீங்க வாயை திறக்க கூடாது. வாயை திறக்காதீங்க ஆபாச நிதி அப்படின்னு நெக்ஸ்ட் வருவோம். ஸ்ட்ராங்கா வருவோம் நெக்ஸ்ட் ஏதாவது பேசுனீங்கன்னா. இப்ப ஏதோ வந்து ஒரு ட்ரைலர் காமிச்சு விட்டுருக்கோம் நாங்க. எங்க ஏதோ பாவப்பட்டு ஜுடிஷியல் கஸ்டடிலாம் வேணாம் விட்டுருங்க பாவம் பையன் சொல்லிட்டு விட்டுருக்கோம். திருப்பி ஏதாவது இந்த மாதிரி தப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, பாத்துக்கோங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை
காக்கின்ற தெய்வம்